என்னால பண்ண முடியாத விஷயத்த நீங்க 3 பேரும் சேர்ந்து ரிஸ்க் எடுத்து பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். போலீஸ் வந்தா நீங்க தான் மாட்டுவீங்க. அதனால மாட்டி விட்ட நீங்க தான் அபியை காப்பாத்த போறீங்க. இல்லைன்னா கல்யாணத்துல எங்களுக்கு அர்ச்சதை போட ரெடியா இருங்க. பட்டாச்சலம் போச்சு போச்சு எல்லாம் போச்சு. நம்ம கத்தியால ஒரு சின்ன ஆப்பா வைக்கலாம் நினைச்சா அவன் கடப்பாறையில பெரிய ஆப்பா வச்சிட்டான். பார்ட்னர், இப்ப என்ன பண்றது? என்ன கேட்டா எல்லாம் பண்ணீங்க. 2 பேரும் சேர்ந்து எதையாவது பண்ணி பிரச்சனையை சால்வ் பண்ணுங்க. என்னால அவ்வளவுதான் சொல்ல முடியும். அவளை முறைச்சு பார்த்து என்ன பிரயோஜனம்? இந்த பிரச்சனையில தப்பிக்க என்ன பண்ணலாம் அத முதல்ல யோசி. ஐயோ, இப்ப போலீஸ் வேற வந்துட போறாங்களே. ஐயோ, போலீஸ் வந்துருச்சே. போ உள்ள போ. வாங்க சார், நான் தான் கால் பண்ணேன். அக்யூஸ்ட் யாருப்பா? இவங்க தான். ஏமா, முகத்துல இருக்கிற துணி எடு. என்னம்மா அப்படியே நிக்கிற? போச்சு, நம்ம இன்னைக்கு செத்தோம். முகத்துல இருக்கிற துணி எடுக்கிறியா இல்ல நான் எடுக்கட்டுமா? ஐயோ, நீ எடுக்க மாட்டேல? நானே எடுக்கிறேன். அம்மா, பேசாம நீ தான் திருடன்னு ஒத்துக்கோமா. அப்பதான் தப்பிக்க முடியும். நானா? நீ தப்பிக்கிறதுக்கு பெத்த அம்மாவையே சொந்த வீட்டுல திருடி பட்டம் கட்ட பாக்குறியா? எங்க அண்ணன் எல்லாரும் என்ன பத்தி என்ன நினைப்பாங்க? என்னால அதெல்லாம் முடியாது. அம்மா, வேற வழி இல்லம்மா. என் வாழ்க்கை நல்லா இருக்கணும்னா நீ இதை பண்ணியே தான் ஆகணும்.
ராதா பேக்ல வச்சது நான் தான். ராதா எந்த தப்பும் பண்ணல, அவளை விட்டுடுங்க. சிந்தாமணி, என்ன சொல்ற நீ? ஆமா அண்ணே. அத்தை, ஏன் இப்படி பண்ணீங்க? அது வந்து நான் ராதா கிட்ட காலையில காஃபி கேட்டேனா, அவ காதுல வாங்காமலே போயிட்டா. அந்த கோவத்துல தான் இப்படி பண்ணிட்டேன். சிந்தாமணி, ஒரு காஃபிக்காக இந்த பொண்ணு மேல திருட்டு பட்டம் கட்டி இவ்ளோ பெரிய பிரச்சனை பண்ணிட்டியே. என்னத்த நீங்க பண்றது கொஞ்சமாவது நியாயமா இருக்கா? ஒரு காஃபிக்காக யாராச்சும் இப்படி பண்ணுவாங்களா? எல்லாம் என் நேரம். என்ன ஸ்ரீஜா, எதுவுமே பேசாம நிக்கிற? நான் சொல்றத கவனமா கேளு. பேசாம போய் உங்க அம்மா ஒரு அறை அறிஞ்சிரு. இல்லைன்னா இந்த பிரச்சனையில உனக்கு பங்கு இருக்குன்னு எல்லாம் நினைச்சிருவாங்க. ஏமா இப்படி பண்ண? உன்னா சிந்துக்கு நல்லா வேணும். இவளுக்காகத்தானே எல்லாத்தையும் பண்ணோம். கடைசியில நம்மளே இப்படி அரைஞ்சிட்டு போறாளே. என்ன சார் நடக்குதுங்க? போலீஸ்னா உங்களுக்கு என்ன விளையாட்டா போச்சா? சாரி சார், உங்களுக்கு சிரமம் கொடுத்துட்டோம். இது எங்க குடும்ப பிரச்சனை, நாங்க பாத்துக்கிறோம். கூப்பிட்டோனே வந்ததுக்கு ரொம்ப நன்றி. சரி சார். சிந்தாமணி, நீ பண்ண தப்புக்கு ராதா கிட்ட மன்னிப்பு கேளு. இவகிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமா? ஆமா, தப்பு பண்ணிட்டு தேவையில்லாம அவளை தண்டிக்க பார்த்தல்ல, இத சும்மா விட முடியுமா? ராதா கிட்ட மன்னிப்பு கேளு. அண்ணே, என்னன்னு இது? சீதா சொல்றதா சரி, நீ மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். மன்னிப்பு கேளு. என்ன என்ன மண் இல்ல, பரவாயில்ல. நீ எங்களை பார்த்து எல்லாரும் அன்னை தெரசாவா ஆயிட்டாங்களான்னு கேட்டல்ல? நாங்க யாரும் அன்னை தெரசா இல்ல. உண்மையான அன்னை தெரசா ராதா தான்.
இல்ல எனக்கு வேணாம். ஏய் வாடி இங்க. வா. சித்தாமணி, நகை எடுத்து வச்சுக்கிட்டு ஒண்ணு தெரியாத மாதிரி நிக்கிறியா? பாவம் அந்த பொண்ணு ஊர் விட்டு ஊர் வந்து எப்படி கஷ்டப்படுது. அபி, நீ ஊருக்கு கிளம்பமா. அபிகிட்ட பேசி வேற ரொம்ப நாள் ஆயிடுச்சு. அவகிட்ட பேசுவோம். ஹலோ, சொல்லு தெய்வானே. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா இருக்கேன். நீ எப்படி இருக்க? நான் நல்லா இருக்கேன்க்கா. தெய்வானே, நானே உன்கிட்ட பேசணும்னு இருந்தேன். அனு அன்னைக்கு ஃபோன் பண்ணி அபி வீட்டுக்கு வருவான்னு சொன்னா, ஆனா அவ வரவே இல்லையே. அனு கிட்ட என்னன்னு கேட்டா ஏதேதோ உளறா. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. ஏன் அபி வரேன்னு சொல்லிட்டு வரல? அது ஒண்ணும் இல்லக்கா, அவளுக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. ஐயோ, என்னாச்சு? பயப்படுற மாதிரி ஒண்ணும் இல்லக்கா, சாதாரண ஜுரம்தான். ஓ, இப்ப பரவாயில்ல. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுறேன். சரி தெய்வானே. அபி எங்க போனான்னு தெரியலையே. நடந்ததை நினைச்சு வருத்தப்படாது. அதான் நான் வந்து எல்லாம் சரி பண்ணிட்டேன்ல. நான் அதுக்கு ஃபீல் பண்ணல. எங்க அக்கா நான் கொடுத்த காஃபியை கூட வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லிட்டா. அவளுக்கு என் மேல அவ்வளோ கோவம். அதான் எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு.
நீ ஃபீல் பண்ணாத அபி. உங்க அக்கா எப்பவுமே இப்படி தானே. அவ உன்னை எதிரியா தானே பாக்குறா. அவ திருந்தணும், உன்னை புரிஞ்சுக்கணும், நாம ஒன்று சேரணும்னா இதெல்லாம் கொஞ்ச நாள் தாங்கி தான் ஆகணும். சஞ்சீவ், நீ கிளம்பு. உன்னை யாராவது பாத்திர போறாங்க. அதெல்லாம் யாரும் பார்க்க மாட்டாங்க. நீ எதுக்கும் பயப்படாத.